பார்த்துட்டு நன்றி மறந்த செயலாக அந்த வண்டு இன்னொரு பூவை தேடி போகுதுமா. இது எதற்கு சமம் என்று சொன்னால், அந்த காலத்திலே ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது. பொருளுக்காக பரத்தையராக இருந்தவர்கள் பொருள் இருக்கும் வரை அவனை சேர்த்து வைத்துக் கொண்டு அவனிடம் பணத்தை கலந்து விடுவார்கள். பணம் காலியான பிறகு அவனை விட்டு வேறொரு ஆடவனை சேர்த்துக் கொள்வார்கள். இதை சொல்ற படம் ஒண்ணு இருக்கு, சினிமா படம். என்ன படம் சொல்லுங்க பார்ப்போம்? எம்.ஆர். ராதா நடிச்ச படம் ரத்த கண்ணீர், இல்லைங்களா? எம்.ஆர். ராதா சேர்த்த பணத்தை பூரா இழந்துட்டு கடைசியா தான் அவனுக்கு புத்தி வரும். அப்படி இந்த வண்டுகள் அவர் ஜீவகம் போற வழியில பாக்குறாரு, ஒரு பூக்கள் நிறைந்த ஒரு காட்டை பாக்குறாரு. வண்டு தேன் குடிக்குது, தேனை குடிச்சிட்டு போகுது. இதன் மூலமா நமக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. அங்க இயற்கை காட்சியும் சொல்லணும், அது வழியா நமக்கு ஒரு புத்திமதியும் சொல்லணும். ஆக நாம் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்பதை ரொம்ப அழகா இந்த ஓமையை பரத்தையினுடைய காட்சியோடு அந்த வண்டு பூக்களிலே தேன் குடிப்பதையும் இணைத்து அழகாக சொல்றார். பொருள் தீர்ந்தவுடன் நம்மை நாடிய ஆடவரை திரியும் மனம் கமழும், மனம் கமழும் கூந்தலுடைய விலை மாதர் போல அந்த வண்டினங்கள் பூவுக்கு பூவும் தாண்டியது. இததான் அழகான ஒரு பாட்டில் சொல்லுவார். பொங்குதேர் வாழ்க்கை சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலீடு கிழிய நட்பின் செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவை. சிறை தும்பினா பூக்களுக்கு பூக்கள் மாறக்கூடிய தும்பியே சிறை தும்பி. அதனுடைய எய்ம் என்ன சார்? தேன். இந்த பூவில் ஆயிட்டு அடுத்த பூ போகணும், அடுத்த பூ ஆயிட்டு அடுத்த பூ. இப்படி விலை மகளிர் அவர்களுடைய குணம் என்னவா இருக்கும்? பணம் தான். பணம் இல்லாதவனாக வெளியே தருது, பணம் இருக்கிறவன உள்ளாடும். இது அவர்களுடைய குணம். அதுபோல இந்த வண்டினுடைய குணங்களும் இருந்ததாக இங்கே சொல்கிறார். அடுத்தது பாருங்க, சிற்றினம் அறிந்து சேர். நாம நட்பு பெரிய நட்பா இருக்கும், இல்லைங்களா? ஒரு பழமொழி சொல்லுவோம், பிராண சங்கடம்னு சொல்லுவோம். அற்ப அழகான ஒரு பழமொழி சார், சொல்லுமா? அற்ப சாவகாசம் பிராண சங்கடம், இல்லைங்களா? அத புகழ இங்க சொல்றார். நீங்க இது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வாசுகி அம்மையாருக்கு தெரியும் அந்த பழமொழி. இல்ல கொஞ்சம் தூங்கணமா இருக்கு, அதனால உங்க பேரை சொல்றேன். Tell me who is your friend and I will tell you who are you. என்ன அர்த்தம் அதுக்கு? உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ எப்படிப்பட்டவன் சொல்லிடணும். Tell me who is your friend and I will tell you who are you. இல்லைங்களா? அப்போ நட்பு பத்தி ரொம்ப அழகா என்ன சொல்றாரு. இளம்பகம் முடியதான் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கு. ரைட். அப்போ செல்வர் மனம் சிறப்பா இருக்கு, வறியவர் மனம் ஒரு தைரியம் இல்லாத இருக்கு. அதை ஒப்புமைப்படுத்தி சொல்றாரு. செல்வர் மனத்தின் ஓங்கி திருவில் மாந்தர் நெஞ்சின் எல்லை இருளில் பூந்தா இனி ஒழுகின் கொல்லும் அரவின் மயங்கி சிறியார் கொண்ட தொடர்பு தான் சார் பாயிண்ட். ஒரு பாட்டிலையும் தேவர் எவ்வளவு அழகா இருக்கிறாரு, ஒரு இயற்கை காட்சியை சொல்றாரு, அது மூலமா நமக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. ரெண்டுத்தையும் ஒப்பு நோக்கி கொண்டு போறாரு பாருங்கன்னா திருத்தக்க தேவர். வந்தவர் ஒண்ணு இயற்கை காட்சியை சொல்லிட்டு போகணும், இல்லைங்களா? இல்லைன்னா நமக்கு புத்திமதி சொல்லணும். ஆனா படிக்கிறவன் அனுப்பு தெரியாம ஒரு இயற்கை காட்சியும் தெரிஞ்சுக்கணும், அதன் மூலமா ஒரு மெசேஜும் தெரிஞ்சுக்கணும். வெற்றன தொடுத்தல் இந்த காப்பியத்தில் ஒரு பாட்டு கூட கிடையாது. ஒவ்வொரு பாட்டிலையும் மறைபொருளா ஒரு அற்புதமான ஒரு அர்த்தத்தை உள்ள வச்சிருந்தார். அதை தான் நம்ம தேடி தேடி எடுக்கணும். ஒரு பாட்டிலையும் இருக்கு. தேவர் 3145 பாடல் பாடினாலும் அவருடைய நோக்கம் என்ன? நம்ம மனசு நல்வழிப்படும், நாம உயர்வா வாழணும். அதுக்கு தான் வழி போடுறாரே தவிர அவருடைய புலமையை காண்பிக்கிறதுக்கு பெரிய வேலை இல்லாங்க. அதனால சிறியார் கொண்ட தொடர்பு செல்ல செல்ல குறையும். அது ஒரு ஓமை சொல்றாரு பாருங்க. அந்த பாதை என்ன பண்றாங்கன்னா, அந்த காட்டு வழி பாதைக்கு ஒரு ஓமை சொல்றாரு. நான் இது சாட்சாத் நடந்த உண்மைங்க. நான் ஜவாது மலையில
தான் 1988 டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கிறேன். எக்ஸாம் நெருங்கிடு. ஜவ்வாது மலை காட்டு பகுதி, அங்கே தான் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கு. அந்த காட்டில் ஸ்டடி டைம் விட்டுட்டாங்க. அவன் ரூமுள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். நான் தனியாக உட்காந்து படிக்கிறேன். காட்டில் போயிட்டேன் சார். எனக்கு அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த ட்ரைனிங் ஸ்கூலே இருக்குது. காட்டில் தனி ஒத்தையடி பாதையாக போய் அங்கே ஒரு பாறை இருக்குது. பாறையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் சார். படிச்சுட்டு இருக்கும்போது சலசலன்னு ஒரு சவுண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன், படிப்புல மூழ்கிட்டேன். எனக்கு பின்னாடி கேட்குது சத்தம். படிப்பை நிறுத்திட்டு கவனிக்கிறேன். பின்னாடி கேட்ட சத்தம் என் கிட்ட பெரிய கொஞ்சம் சத்தம் அதிகமாக கேட்குது. நான் அப்படியே அசால்ட்டாக திரும்பி பார்க்குறேன் சார். நம்ப மாட்டீங்க, இவ்வளவு பெரிய நடு கண்டம் பாம்பு. அந்த பாம்போட நடு கண்டம் அப்படி ஏறி இறங்குது. அது மட்டும்தான் தெரியுது. தலையும் தெரியல, வாழும் தெரியல. எங்கே இருக்குது, எந்த பக்கம் வருதுன்னே தெரியல. நான் 3-4 புக்கை எடுத்து போட்டுக்கின்னு நான் மாட்டு சரவு நடுப்புறேன். சின்ன ஒரு பாறை, உட்கார அளவுக்கு தான் அந்த பாறை இருக்கும். சுற்றி சரவு நிறைய விழுந்து கிடக்கு. சரவு அது மாட்டும் வருது போடுது. பின்னாடியே என்னை பார்த்துட்டு அது நிற்குது. நான் இப்படி திருமணத்தான் சார் எனக்கு தெரியும். எனக்கு கண்ணுக்கு தெரியுது நடு கண்டா இவ்வளோ பெருசு இருப்பான். அதுக்கு முன்னாடி தலை எந்த பக்கத்து வாழை எங்க இருக்குதுன்னு தெரியல எனக்கு. என் கதி என்னவா இருக்கு? புக்கை பார்த்தலா, பார்த்தனா, சட்டையை பார்த்தனா, எழுந்து எந்த பக்கம் ஓடுறதுலாம் தெரியல. ஏன்னா அது தலை இந்த பக்கம் தான், அந்த பக்கம் தான் தெரியல. எழுந்து ஓடி ஒரு பாறை இருந்தது. பாலை மேலே ஏறி நின்றுட்டேன். போது பாருங்க சார், இந்த கோடிக்கா அந்த கோடிக்குமா போகுது சார். ஆஹா, மலைன்றதுக்கு இதான் போடுது, மலை பாம்புன்றதுக்கு இதான் போடுதுன்னு அப்புறம் தான் நினைச்சுக்கிட்டேன். அதுபோல இங்கே சொல்கிறாரு தேவர், அந்த காட்டு வழியில் அவன் நடந்து போகிற பாதையினுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது, முடிவு எங்கே இருக்குதுன்னு தெரியலையாம். அதை பாம்போட ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார் தேவர். இதை சொல்லும்போது எனக்கு நான் பட்ட பாம்போட காட்சி இல்லைங்களா? இந்த பாதை எங்கே போகுது எங்கே வருதுன்னே தெரியல. அந்த மாதிரியான ஒரு பாதையில் நடந்து போகிறான் நான் ஜீவகன். எவ்வளோ கஷ்டம் பாருங்க, எவ்வளோ ஒரு மன திண்மையோடு அவன் நடந்து போவான் சார். நினச்சி பாருங்க பாருங்க. இப்படி அவன் நடந்து போக வேண்டிய கட்டாயம் என்ன சார்? நினச்சி பாருங்க. நமக்குலாம் ஒரு வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி ஆரம்பிக்கணும் வச்சுமா, நாம் நிறைய என்ன பண்ணுவோம், இந்த வருஷத்துலேருந்து டைரி எழுதணும், இந்த வருஷத்துலேருந்து நம்ம தினம் கோயிலுக்கு போகணும், தினம் ஜபம் பண்ணணும், எல்லாம் பண்ணுவோம். ஒரு வாரம் போவோம். அப்புறம் இல்லைங்களா, பழைய குருடி கதவை தரடின்ற கதையை ஆயிடும் இல்லைங்களா? ஆக அந்த ஜனவரி ஃபர்ஸ்ட்ல எடுக்கிற முயற்சி கட்டுப்பாடு எல்லாமே தொடர்ந்து வராது. எத்தனை டைரி ஒரு 10 பக்கத்தோட நின்று இருக்கு இல்லைங்களா? வரவு செலவு எழுதணும்னு நினைப்போம். அப்போ இல்லைங்களா, நம்மளால தொடர முடியாது. ஆனால் ஜீவனுடைய வாழ்க்கை பாருங்க, அந்த திட்டமிட்ட பாதையில் போகிறோம் பாருங்க. அதான் அவனுடைய வாழ்க்கை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற ஒரு சிறப்பு. எவ்வளவு துன்பம் வந்தாலும், அதாவது பாலை நிலத்தில் கூட போகிறான், அப்போ கூட திரும்ப மாதிரி தெரியல பாருங்க. அந்த நேரிய பாதை போயிட்டே இருக்கா பாருங்க. பாலைன்னு சொன்னால் வாய் சுடுதான், ஆனால் அந்த பாதையில் அவன் தனித்தனியாக போயிட்டு இருக்கலாம். அப்படின்னா அவனுடைய குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்க பாருங்க. அந்த உயர்ந்த குறிக்கோளுக்காக எவ்வளவு துன்பம் வந்தாலும் துன்பத்தை தாண்டி போகும். துன்பத்துக்கே துன்பம் தரும். துன்பம் உறவரினும் செய்யற்க. துன்பம் வரையா இருந்தாலும் நீ செய்யற வேலை சிறப்பா இருந்ததா, நேர்மையா இருந்ததா செய். அதே சமயத்துல தீயதான ஒரு வேலைய, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். எவ்வளவு அழகா ஒரு குரல் எழுதுகிறார் பாருங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். எப்படி ஒரு அருமையான ஒரு குரலை 7 வார்த்தை எழுதுகிறார். எது தீமையோ அதை செய்யாத, ஒதுக்கிடு, அதுக்கு பயப்படணும் இல்லைங்களா? இன்னொரு குரல் அழகா சொல்லியிருக்கார். செய்தக்க செய்யாமையாலும் கெடும். செய்தக்க செய்யாமையாலும் கெடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யக்கூடியதை செய்யாம இருந்தாலும் கெட்டு போயிடும். செய்ய வேண்டியதை செய்யாம விட்டாலும். எவ்வளவு அருமையான ஒரு குரல். அப்படி மகரந்த பொடி சிதறிய பாதை வழியா போகிறானா,
ஆக அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான், அந்த பாதை வந்து பாம்பை போல் ஆரம்பம் தெரியாம தலைமறை தெரிந்து அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கிறானா ஜீவகன். அது எப்படி இருக்கான், கீழ் மக்களின் நட்பை போல போக போக அந்த பாதை குறுகலா போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. கீழ் மக்களுடைய தொடர்பு எப்படி இருக்கான், நிலா குறைஞ்சு குறைஞ்சு வருது பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். கீழ் மக்களுடைய தொடர்பு நம்மளை வீணாகிடும். அதுதான் ரொம்ப அழகா அந்த பழமொழி சொன்னார் ராஜேஷ். எப்பவுமே சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நம்முடைய பெருமையை குறைச்சிக்கூடாது. சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நம்முடைய பெருமையை குறைச்சிக்கூடாது இல்லைங்களா? அதனாலதான் பாரதி சொல்றான், பெரிதிலும் பெரிது கேள். பாரதி சொல்றாங்க, பெரிதிலும் பெரிது கேள். அது அழகா ஒரு குரல்ல சொல்லிட்டார். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது, மற்றது தள்ளினும் தள்ளாமை. அத ஒரு பழமொழியா சொல்லுவாங்க. இதையே கிராமத்துல கொடுவா பொடி பிடிச்சாதான் அருவா பொடியாவது தேரும். நினைக்கிறத பெருசா நினை, பெரிதிலும் பெரிதுகு வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்லாம் உள்ளத்தனையது உயர். அப்ப நீ நினைக்கிறத பெருசா நினை, எய்ம் ஹை. எய்மே சின்னதா வச்சுக்கூடாது. குரூப் 4 பாஸ் பண்ணா போதுன்னு நினைச்சா குரூப் 4 நீ பாஸ் பண்ண மாட்டேன். குரூப் 1 பாஸ் பண்ணணும்னு நினைச்சா குரூப் 4 பாஸ் பண்ணுவேன் இல்லைங்களா? சார் 4000 போஸ்டுக்கு 4 லட்சம் பேர் எழுதுறான். 2 லட்சம் பேர் தான் எக்ஸாமே அட்டன் பண்றான். அதுல 1.5 லட்சம் பேர் போனா போதுன்னு அட்டன் பண்ணுவேன். 50,000 பேர்ல ஒரு 10,000 பேர் தான் ப்ராப்பரா அதை படிச்சுட்டு வந்து எழுதியிருப்பான். ஐயோ 4000 போஸ்டுக்கு 4 லட்சம் பேர் எழுதுறாங்க, நாம எங்கிருந்து தேர போறோம், நீ பயப்படாத என்னைக்கும் இல்லைங்களா? அதுதான் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதன் பிறகு பாருங்க, சிலம்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க சார். 1416வது பாட்டுல சிலம்பு சேர்ந்தான். சிலம்புனா ஒரு ஒலி சவுண்டு. இங்க சிலம்புனா மலைனா சிலம்பை சேர்ந்தான் அப்படின்னு ஒரு. அடுத்தது பாருங்க, அருகப்பெருமானை போற்றி பாடுறானா ஜீவகன். ரொம்ப அழகான பாட்டு அது. சுனைக்கல் கண் கலார் சூழ்ந்த குவலை இமையா வனையாலாகா உருவம் நோக்கி மைந்தற்கு இறங்கி இணைவ போலும் வேய்ந்து அருவி ஆடி நனைகொள் போது வேய்ந்தத நாதன் பாடுகின்றான். நல்ல அருவியில நீராடுறான். ஓவியம்லாம் எழுத முடியாத அளவுக்கு வேற்றூறு கொண்டு வந்துட்டு இருக்கான். தேன் சித்திர புத்தம் புதிய மலர்களை எடுத்துக்கொண்டு அருகனுடைய பாதங்களில் நிறைத்தான். அருகனுடைய பாதங்களை கொண்டு போய் நாம பூக்களால் அலங்காரம் பண்ணணுமா சார்? நீங்க பூக்களால் அர்ச்சித்தான் ஒரு வார்த்தை வருது. பகவான் வேற ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல, இதை கூட கேட்கல. நீங்க பெரிய எண் வகை அர்ச்சனை பொருளை எடுத்து போய் நீங்க பூஜை பண்றதுக்கு ஒரு சிறப்பு, நான் இல்லைன்னு சொல்லல. எதுவுமே கிடைக்கலன்னா புஷ்பத்தை எடுத்து போய் பகவானுடைய பாதத்தில் வைங்க. அது கொடி பூவா இருக்கலாம், செடி பூவா இருக்கலாம், கோட்டு பூவா இருக்கலாம், மரத்தினுடைய பூவாக இருக்கலாம். 4 வகை பூக்களை எதை வேணாலும் வைக்கலாம். ஆனா சிறந்த பூக்களை தேடி எடுத்து வைக்கணும். ஆக பகவானுக்கு ஏற்புடையது எதுனா இந்த சிந்தாமணி சொல்வது பூக்களை கொண்டு போகணும். விஷ்ணுசாரி முனிமராய் சொல்வார், வெறுங்கையோட எப்பவுமே கோயிலுக்கு போகக்கூடாது. ஒன்று அட்சதை எடுத்துக்கணும், இல்லை புஷ்பம் எடுத்துக்கணும், இல்லை தூபம் எடுத்துக்கணும், இல்லை தீபம் எடுத்துக்கணும். வெறுங்கையோட போனீங்கன்னா வெறுங்கையோட தான் திரும்பி வரணும். அப்போ ஆண்கள் எப்படி போறாங்களோ இல்லையோ, பெண்களாகப்பட்ட நீங்கள் அட்சதை இல்லாம கோவிலுக்கு இல்லைன்னா புஷ்பமாவது எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்து போக முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டா என்ன பண்றதுனா, கோயில் சுத்து பிரகாரத்தில் பூஞ்செடி வச்சிருக்காங்க. நீங்க வீட்டில இருந்து எதுவும் எடுத்து வரனாலும் பரவாயில்லப்பா, இங்க இருக்கிற பூச்செடியில் இருக்கிற பூக்களையாவது பறிச்சு போய் அருகல் சித்தர் ஆச்சாரியர் உபாத்தியாயர் சர்வசாதகர் ஒரு 5 பூ எடுத்து போய் பஞ்சவரணேசி பேரை சொல்லி வச்சுட்டு வா. அந்த ஏற்பாட்டோட தான் நம்முடைய முன்னோர்கள் கோவில்ல சுத்து பிரகாரத்துல பூச்செடியை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. சமண கோவில்களை மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கும். சரிங்களா? ஏன் அதை வச்சாங்க, நாம ஏதோ அழகு வச்சிருக்காங்க நினைச்சிடாதீங்க. பகவான் கிட்ட போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது சார். அதற்காக தான் இதை வச்சிருக்காங்க.
அந்த பூக்களை கொண்டு போய் நீங்க வைக்கிற முறை இருக்கு. நவதாபக்தியோட நவதேவதைகள் வைக்கலாம், பஞ்சபரமேஸ்வரி வைக்கலாம் இல்லைங்களா? இப்படி ஒரு முறையோட வைக்கணும் அந்த பூக்களையும். 3 பூக்களை வச்சு முன்ன ஒரு பூ பின்னாடி ஒரு பூ வைக்கிறீங்க, அது ஒரு முறை இருக்கு. இந்த பூவை முன்னாடி வைக்கணும், எந்த பூவை பின்னாடி வைக்கணும் முறை இருக்கு. இதெல்லாம் குழந்தைகளை இட்டு போய் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. வருங்கால சந்ததியருக்கு நீங்க சொல்லி கொடுங்க. தயவு செய்து உங்க பேரன் பேத்தி உங்ககிட்ட வர்றனா கூட பரவாயில்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு நம்ம தர்மம் என்ன தெரியுதோ அதை சொல்லி வைங்க. எங்க வந்து அது வந்தாத அவங்க அம்மா விடுறாளா? இங்கதான் சும்மா பாட்டி மடியில் போய் உட்காந்துருக்கிற வெள்ளம் வேணும். ஒழுங்கா உன் புக் எடுத்து போய் இல்லையா? அதுக்குதான் வேலை இல்லை. அதனால எல்லா நடக்கிறாங்க. ஆக நாதனை பாடுகின்றான். 2வது சார், பகவானை போய் துதிக்கும் போது சார் அவனுடைய சொல்ல முடியாத ஆற்றல்களை பாடலாம். ராகம் வருதோ இல்லையோ பகவான் அவன் ஜீவகனை சொல்றான். ஜீவகன் அப்படிதான் பாடுறான், பாடி துதிக்கிறான், மந்திரங்களால ஜபிக்கிறான், பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்றான். அந்த மாதிரி ஒரு நானும் கோயிலுக்கு போறேன்னு ஏதோ போய் சுத்தி வந்துட்டு வந்துடக்கூடாது. மந்திரம் சொல்லி ஜபிக்கணும், இல்ல பூக்களால ஜபிக்கணும், இல்ல ஜபம் பண்ணணும் இல்லைங்களா? ஏதோ பார்க்குக்கு பீச்சுக்கு போய் வர மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸா நீங்க தயவு செய்து கோவிலை நினைக்காதீங்க. ஒரு இன்வால்மெண்டோட வாங்க. இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. 2வது சார், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம சமண தர்மம் சொன்னது எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த ஒரு கேள்வியை, நாம செய்த வினையை நாம தானே சார் அனுபவிச்சாங்க. இதான நம்ம தர்மம் சொல்லியிருக்கு. இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? நாம செய்த வினையை வேற யாரா அனுபவிப்பாங்களா? இல்ல இல்ல. இப்ப நான் அந்த பாட்டை படிக்கிறேன், திருத்தக்க தேவர் ஏன் அப்படி எழுதுறாரு, நீங்க தான் பதில் சொல்லுங்க. செய்தான் இருவினையின் பயத்தை சேரும் சென்றெண்ணி எய்தான் அதன் பயனை பிறனே துய்த்தல் இயல்பென்று கொய்தாமம் தாழ்ந்த சிந்த குளிர் பூ மிண்டி கோமானே இங்கே நின் சொல்லியல் என்றால் அடியே நின்னை தொழுதேனே. என்ன சொல்றாருன்னா, செய்தான் இருவினை பயத்தை பிறனே துய்த்தல் இயல்புன்னு சொல்றாரு. இப்ப ஒருவன் செய்த வினைய இன்னொருத்தன் தூய்க்கிறது இயல்புன்னு திருத்தக்க தேவர் சொல்றார். இது சரியா? விளங்கிக்கணும். செய்தான் இருவினையை, நல்வினை தீவினை செய்துட்டான், அந்த வினையை பிறனே துய்த்தல் இயல்பு அப்படின்னு 2வது வரியில போடுறார் இல்லைங்களா? அப்ப திருத்தக்க தேவர் தெரியாதே எழுதிப்பார். ஒருத்தன் செய்த வினையை அவன் எப்படி சார் இன்னொருத்த அனுபவிப்பான்? இதெல்லாம் சரியா இருக்க. ஒருத்தன் சேர்த்து வைக்க சொந்த வேணா பிள்ளை கொடுக்கலாம், பேரனை கொடுக்கலாம், அவன் அனுபவிக்கலாம். என்ன பாகுபலி சார், கரெக்ட் தானே? நம்ம சேர்த்து வச்ச சொந்த வேணா பிள்ளை அனுபவிக்கலாம், நாம ஈட்டிய வினையை நாம தான் அனுபவிச்சாகணும். அதை யாரும் ஷேர் பண்ணிப்பாங்களா? டேய் கொஞ்சம் கர்ம வேணா அதிகமா இருக்குதுடா, பெரிய பையா அவங்க தான் எனக்கு ரொம்ப ஆசை, கொஞ்சம் வாங்கிக்கடான்னா வாங்கிக்கோனா, அனுபவிக்கா சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவான். ஆக திருத்தக்க தேவர் இந்த இடத்துல இப்படி சொல்றார். பெருமானை வணங்கி தேவனை வழிபடுறான். செய்தான் இருவினையின் பயத்தை சேரும் என்று சொன்னியே, அவனைதான் சேரும் சொன்னியே, ஆனால் அதனுடைய பயனை பிறனே துய்த்தல் இயல்பு என்று சொல்லியிருக்கிறாயே, இப்படி மாறுபட்ட மாதிரி சொல்றியே, இது ஏன் அப்படின்னு ஜீவகன் கேட்கலாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, போன பிறகுல ஜீவகன் அன்னப்பார்ப்பை பிரித்த அரசனா இருந்தான். அந்த பாவத்தை ஜீவகனா பிறந்து அனுபவிக்கிறான். போன பிறவில் அவன் பண்ண தப்ப இந்த பிறவில் யார் அனுபவிக்கிறது? ஜீவன் அனுபவிக்கிறான். ஆன்மா ஒன்றுதான், உடல் வேறு. போன பிறவில் இருந்த உடல் செய்த தீமையை இந்த பிறவில இந்த உடல் அனுபவிக்கும். ஆக அவன் வேறு, இவன் வேறு. இததான் இந்த இடத்துல திருத்தக்க தேவர் எப்படி சொல்றாரு? செய்தான் இருவினையை பிறனே துய்த்தல் இயல்பு. போன பிறவில ஒன்னா இருந்தது, இந்த பிறவில ஒன்னா இருக்கு. இந்த 4 வகை பிறவி சுழற்சியில நாம எடுத்த உடம்பை பொருட்படுத்த கூடாது. அங்க ஆன்மாவை பார்க்கணுன்றது நம்முடைய ஆகமம். இருந்தாலும் நமக்கு தெரியறது என்னன்னா, எந்த பிறவிலும் நான் பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன்,
எந்த பிறவிலும் அவன் புண்ணியம் பண்ணிட்டு இருக்கிறான், அதை இப்ப அனுபவிக்கிறான். சொல்றமா இல்லைங்களா? அப்போ போன பிறவியில் அதற்கு முன் பிறவியில் செய்த புண்ணிய லாபத்தை இருவினையை இந்த பிறவியில் இப்படி பிறந்த நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பிறவியில் நாம் ஈட்டிய வினையைத்தான் இங்கே தேவர் அடுத்தவன் செய்த வினையை இந்த பிறவியில் இன்னொருவன் அனுபவிக்கிறான் என்று தேவர் சொல்வது என்னன்னா, பிறவி பலன் ஊட்டாது கழியாது, ஊட்டாது கழியாது. சிலம்புல அழகா சொல்லியிருக்காரு இளங்கோவடிகள். என்ன சொல்லியிருக்காரு? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அததான் இங்க தேவர் சொல்றாரு. நீ எந்த பிறகு வேணாலும் எடுறாங்கன்னா, ஆனா உன் ஆன்மா ஈட்டிய வினை என்ன பண்ணியாகணும்? அனுபவிச்சுதான் ஆகும். அததான் என்ன சொல்றாரு? ஒருவன் ஈட்டிய வினையை இன்னொருவன் அனுபவிக்கிறது இயல்பு என்று சொன்னால், அந்த ஆன்மனுக்கு உண்டானதை அங்கே சொல்கிறார். அடுத்தது பாருங்க, உயிரினுடைய பலன் தன்னை அறிவது. நாம யாரு? நாம எதுக்கு பிறந்தோம்? எதுக்கு வளர்கிறோம்? என்ன ஈட்டுவதற்காக இந்த பிறவி எடுத்தோம்? தன்னை பத்தி உணரணுமா? அதை ரொம்ப அழகா ஒரு ஆங்கில பழமொழி சொல்லியிருக்காங்க, தன்னையே அறிதல். டால்ஸ்டாய் சொல்லியிருக்காரு, உன்னை நீ அறிவாய். உன்னை யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நீ அடுத்தது என்ன செய்யணும்ன்றது முடிவு. நீ யார்? எதற்காக பிறந்தாய்? இந்த ஆசாபாசங்களை அனுபவிக்கத்தான் பிறந்தாயா? உனக்குள் இருப்பது என்ன? இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன? இந்த உடலினுடைய இயல்பு என்ன? உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மனுடைய இயல்பு என்ன? உன்னுடைய உறவுகள் உனக்கு சொந்தமாகி விடுமா? நீ சேர்த்து வைத்திருக்கிற பொருள்கள் உனக்கு உதவி செய்யுமா? அப்பொழுது நீ யார், எதற்காக பிறந்தாய் என்பதை உணர்ந்து கொள் அப்படின்னு ஜீவகன் சொல்றார். அதுதான் அஸ்தி நாஸ்தின்னு சொல்லுவாங்க. சமணத்துல ஒரு அருமையான தத்துவம், ரொம்ப நுட்பமான தத்துவமும் கூட. உண்டு இல்லை, அஸ்தி நாஸ்தி, இல்லைங்களா? அதுதான் சாப்தஸ்தி. சாப்தஸ்தினா உண்டு, சாத் நாஸ்தினா இல்லை, இல்லைங்களா? இதுதான் ரொம்ப நுட்பமான தத்துவம். இந்த தத்துவம் வேற எந்த மார்க்கத்திலும் கிடையாது. சாத்வாதம், சாத்வாதம், இல்லைங்களா? 7 வகை தத்துவம்னு சொல்லுவாங்க. சப்த பங்கி, எத்தனை வார்த்தைகள் வருது பாருங்க. சப்த பங்கி, ரைட்? ஒரு இடத்துல உண்டுன்னு சொல்லுவாரு, இன்னொரு இடத்துல இல்லைன்னு. இப்ப எனக்கு உயிர் இருக்கு, இந்த மைக்குக்கு உயிர் இல்லை. ஒரு இடத்துல உயிர் இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு இடத்துல உயிர் இல்லைன்னு சொல்றீங்க. கடவுளே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அந்த சப்த பங்கியை சொல்லி சொல்றாரு. ரொம்ப அழகா இந்த நம்ம ராஜேஷ் ஒரு புத்தகம் போடுறார், ஹரிவம்ச புராணம். அதில் இது பூரா தெளிவாக வருது. அது சீக்கிரம் எப்போ கொண்டாடுவாருன்னா தெரியல. உண்மையிலே ராஜேஷுக்கு நாம ஒரு பாராட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய முயற்சி எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல், இது காற்றோட கரைந்து போகாமல், இதை யூடியூப்ல எப்போ வேணாலும் கேட்டு பயன்படுற மாதிரி தன்னுடைய பல பணிகளை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் அவருக்கு லீவு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு நாள்லேயே ராஜேஷ் நம்ம ஜினசாரன் டியூப் மூலமா இந்த சிந்தாமணியை அப்லோட் பண்றதுனால தான் அமெரிக்கா வரை கேட்கிறார்கள். அதனால ராஜேஷ் நாம் அனைவரும் ஒரு முறை கரவழி எழுதி வாழ்த்துமாறு ரைட். உண்டே தனது இயல்பின் உணரும் காலை உயிர் என்று உண்டாய அவ்வுயிரே பிரிதி இல்லை. உயிர் இருக்குதுன்றீங்க, சிலதில் இல்லைன்றீங்க, பிரிதி இல்லை என உரைத்தி வண்டா நான் காதம் வண்ண மாலை சுமந்தொசித்து கொண்டேத்து பூம்பிண்டி கோமான். தான் சார் அருகனை இப்படிதான் சார் பூம்பிண்டி கோமான் நினைத்து ஒழுதேனே. பூமிண்டி கோமானை நினைத்து நினைத்து தொழுது எழணுமா. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அடுத்தது சார், 8 வகை துன்பம். வினைகள் எத்தனை சார்? 8 வினைகள். மகளிர்ல யாராவது அந்த 8 வினைகளை சொல்லணும். யார் சொல்லு? யாராவது சொல்லுங்க, யாரோனாலும் சொல்லுங்க. 8 வினைகளை ஞானாவரணையம், தர்சனாவரணையம், யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று சொல்லுங்க. சொல்லுங்க. ஆயுள், நாமம், அப்புறம் அத்திராயம். அத்திராயத்தை சொல்லாம இருக்காங்க. ரைட், அருமை அருமை. அவங்களுக்கு கை தட்ட மாட்டாங்க.
திரும்பி யாராவது ஆண்கள் அதை அவங்க சொன்னதை கொஞ்சம் சத்தமாக சொல்லுவாங்க. ஆண்கள் யாராவது இப்போ அவங்க சொன்னதை அனாவரணியம், ரத்னாவரணியம், மௌரணியம், அந்தராயம், வேதனியம், ஆயும், நாமும் சரி, ரைட் ரைட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த 8 வகை துன்பங்களை தான் இந்த இடத்துல சொல்றார். காதலால் என்வினையும் கழிவ என்று அக்காதல் ஆதலால் என்வினையும் கழியா. ஒன்றுக்கு மேல ஆசை வச்சா 8 வினையும் வந்து சேருன்றீங்க. ஆனா இன்னொன்றுக்கு மேல ஆசை வச்சீங்கன்னா 8 வினையும் கழியுன்றீங்க. எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு இயல்பை சொல்றாரு அருகன். பார்த்தீங்களா? காதல் வைங்க, ஒன்றுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா 8 வினையும் வளருன்றீங்க. இன்னொன்றுக்கு மேல ஆசை வச்சா 8 வினையும் கழியுன்றீங்க. என்ன சார் உங்க தத்துவம் இல்லைங்களா? இத சொல்றார். எதன் மீது ஆசை வைத்தால் துன்பம், இந்த 8 வகையான துன்பமும் வளரும். இந்த பொருள்கள் மீது நாம் ஆசைப்பட்டால் இந்த 8 வினைகளும் வளரும். ஆனால் ஆசையை விட்டு அருகன் மீது நாம் ஆசை வைத்தால் 8 வினைகளும் விலகும். ஆக ஆசைப்படணும், ஆசையை விடணும். ஒரு இடத்துல ஆசையை விட சொல்றார், இன்னொரு இடத்துல ஆசையை பட சொல்றார். அதுதான் அழகா திருக்குறள் என்ன சொல்லுது? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடல். யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் அதனின் இலன். இல்லைங்களா? எல்முனை அளவும் ஆசை இருக்கக்கூடாதான் சார் மனுஷனுக்கு. எல்முனை அளவு அது கூட பிறவிக்கு துயரமாயிருக்கும். குளிர்ந்த மரப்பகுதியில் ஒரு தவப்பள்ளி இருக்கான். அங்கதான் அவர் போய் தங்குறார், அந்த சித்திரகூடத்துல. அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் புல்லரிசி, அள்ளிக்காய், அரிசி அதெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. நீரில் விளைகிற குளத்து நெல்லு, தோரை என்று சொல்லக்கூடிய அரிசியெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்ப தோரை கேடல் என்பது அந்த காலத்துல இருந்த அரிசி வகை. இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, நீ இந்த ஒயிட் ரைஸ் எதையும் எடுத்துக்கூடாது, என்ன கருப்பு கவனிக்கிற அரிசி தான் சாப்பிடணும். அதை பார்த்தாலே பந்த பசிங்க ஓடி போகும் இல்லைங்களா? நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். சுகர் பேஷண்ட் சிக்கிக்கிட்ட அல்வா மாதிரி நம்ம நிலைமை இப்போ ரொம்ப மோசமாகிடுச்சு. எல்லாம் நம்ம டோட்டலாக நம்ம ஃபேமிலியில் 2 பேருக்கு ஒருத்தருக்கு சுகர் இருக்குது இல்லைங்களா? 2 பேருமே இருக்கா? ரைட், சந்தோஷம். பண்ணி நம்ம அப்பா கொடுத்த சொத்து மட்டும் வேணும், அப்பா கிட்ட இருக்கிற சுகர் வேணாமா விட்டுருமா? ரைட். பேரிப்பை வீட்டை பெறுவதற்கு பெருமை மிக்கவன். ஆக அந்த தவப்பணியில் இருக்கவங்கெல்லாம் காமத்தோட தவம் இருக்கிறான். அப்ப அந்த அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. சட்டையில ஒரு சொட்டு ரத்தக்கரை பண்ணுதுன்னா அந்த ரத்தக்கரையை போக்குவதற்கு நல்ல தண்ணியில் அலசினாதான் ரத்தக்கரை போகும். ஆனா ரத்தமே இருக்கிற இடத்துல அந்த துணியை திருப்பி நினைச்சீங்கன்னா சட்டை கூட ரத்தக்கரை ஆகிற மாதிரி நீங்க காமத்தோட இருந்துட்டு தவம் பண்றதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜீவகனை உபசரிக்கிறாங்க முனிவர்கள். அப்ப சரி நீ உண்மை பொருளை சொல்லுன்னு ஜீவகனை கேட்கிறாங்க. அப்ப ஜீவகன் சொல்றான், வாங்கி மாதவன் பால்மதி போன்றிவன் வீங்கு கல்வியன். வீங்கு கல்வியன்னா என்ன அர்த்தம்? நமக்கு வீக்கம்னா வீங்கி இருக்குதுன்னா வீக்கம்னு நினைக்கிறோம். இங்க வீங்கு கல்வியன்னா முற்றும் உணர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். வீங்கு கல்வியன் மெய்ப்பொருள் கேள்வியன். கல்வி கற்றுந்தா மட்டும் போதாதா சார்? கேள்வியனா இருக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கறதுல சிறந்தவனா இருக்கணுமா? நிறைய பேர்கிட்ட கேள்வி செல்வம் அப்படின்றது நம்ம சமணத்துல ரொம்ப அற்புதமான ஒரு செல்வம். அது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல நாங்களாம் பாடம் நடத்திக்கிறோம், எங்களுக்கு தெரியும், கேட்குற மாதிரியே ஆக்ட் பண்ணுவோம். ஆமா, அப்படியே சூப்பராக ஆக்ட் பண்ணுவோம். கடைசியில் எழுப்பி என்னடா நடத்திக்கிறேன்னா நான் சயின்ஸ் நடத்திருப்பேன், அவங்க சோஷியல் நடத்திக்கிறீங்க சார் சொல்லுவோம். அப்படி ஒரு நிலைமை இருக்குது சார். நல்லா ஆக்ட் பண்ணுவோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கேள்வி செல்வமா? இல்லை சார். என்ன சொன்னமோ அதை அப்படியே கிராஸ் பண்ணி உள்ள உட்கார வைக்கணும். அதுதான் கேள்வி செல்வம் இல்லைங்களா? செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம். அப்போ இந்த அறத்தை கேட்டு உள்ள உட்கார வைக்கிற ஒரு வாயிலா இருக்கிறது இந்த காது சார். அதை கேட்காத காதா ஆகிறாங்க. அப்படி அறத்தை கேட்காத காதுக்கு திருவள்ளுவர் ஒரு ஓமை சொல்றாரு, மரத்தால் செய்த காலம், மரச்செடி அப்படின்னு சொல்றாரு.
ஆக மரச்செவியாக இல்லாமல் அறச்செவியாக நம்முடைய காதை மாற்ற வேண்டும். உண்மை பொருளை கேட்டறிகிறார்கள். அங்கு ஒரு கட்டுரை ஒன்றிரண்டை சொல்கிறான். கட்டுரைனா அங்க பதில் சொல்றான் அர்த்தம். மெய்ப்பொருளை பற்றி சொல்றான். கற்ற நூலறிவின் துணை கொண்டு விளக்குகிறான். ஐயர் கூறலும் அண்ணனும் கூறுவான். சையம் பூண்டு சமுத்திரம் நீந்துவான். உய்யுமேல் தொடர்பாட்டி இங்கு யாவையும் எய்தினார்கள் உய்ய என்று ஓடினான். சமுத்திரத்தை நீங்கி போகணும்னா கழுத்துல கல்ல கட்டினா அவன் நீங்கி போக முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்ப நான் தவம் இருந்து இந்த மோட்ச பதவி அலை போகிறேன்றவன் காமத்தோட குடும்பத்தோட இருந்து தவம் பண்ணானா அது எதுக்கு சமம்னா கல்ல கழுத்துல கட்டிட்டு சமுதிரத்தை நீக்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. அததான் சொல்றார். சையம் பூண்டு சமுத்திரம் நீந்துவான் அப்படின்னு சொல்றார். சையம்னா கல்லுன்னு அர்த்தம். ஸ்ரீசைலம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். சைலம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க. வீடு வேண்டி வீழ்ச்சடை நீட்டல் மெய் மூடு கூரையின் மூடுதல் வெண்டலை ஓடு கோடல் உடுத்தல் என்றின்னா நீடிலா பிறப்புட்டு வித்து. சடையமுடி வளர்த்துக்கிறது, தாடியை வளர்த்துக்கிறது, காவி உடைய உடுத்துக்கிறது, கையில கபாலம் ஏந்தது. இது டைரக்டா யாரும் சொல்றாரு? புரியுதுங்களா உங்களுக்கு? வேஷம் போட்டு தெரியாதுங்கடா. ஜடா பண்ணிட்டு ஒரு சாமியாரை பார்க்கலாம், அப்படியே சுத்தி இவ்வளவு பெருசு கூட வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்காரு. பார்க்குறீங்களா? தெரியுதா? இன்னும் அந்த சடாமுடி உன்னுடைய மோட்சத்துக்கு என்ன கொடுக்க போகுது? தெளிவான சிந்தனை உடையது நம்முடைய சமண தர்மம் சார். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடு. நீ ஒன்னும் பெருசா ஜடாமுடி வளர்க்காத, தாடி வளர்க்காத, காவி சுட்டிக்காத, கையில கபாலம் ஏந்தாத. இந்த உலகத்தில் எதையெல்லாம் செய்தால் பழி என்று சொல்லியிருக்கிறாரோ அந்த பழியான செயலை செய்யாம இருந்தா போதும், உனக்கு புண்ணியம் வந்து சேரும். படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்ற கதை உங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு யார் வேணாலும் நம்பிலாம் பெரும்பாலும் துறவிகளை தான் நம்ப முடியும். எதை துறந்தார்கள் அவர்களை துறவி என்று சொல்வது இல்லைங்களா? துறவின்னா என்ன சார்? துறக்கணும். எதை துறக்கணும்? லௌகிகத்துல இல்லறத்துல இருக்கிறவன் என்னென்னலாம் அனுபவிச்சிருக்கானோ அதுல இருந்து நீ துறக்கணும். இல்லறத்துல இருக்கிறவனோட அதிகமான பற்று பாசத்தோட இருந்தா எதை துறந்தாய் உன்னை துறவி என்று அழைப்பது. இன்னைக்கு மலையை காணோம், ஆட்டை காணோம், மடுவை காணோம், ஏரி காணோம்னா எல்லாத்தையும் ஆட்டையை போட்ட ஆள் பூரா நீங்க எடுத்து பாருங்க, எல்லாம் சாமியார்கள் தான் இருக்கும். உண்மை சார். அவன் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கட்டியிருக்கானா அது பின்னாடி ஒரு ஆறு இருக்கும், ஒரு மலை இருக்கும், ஒரு கொட்டையாவது இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆக ஆசை அதிகரித்துக் கொண்டே செல்வது. ஒரு சாமியார் தர்மோபதேசம் பண்ணிட்டே இருந்தார். ஏ மக்களே, எதன் மீதும் ஆசை இருக்கிறார், ஆசை விட்டுருவோம். அவர் கிளம்புறார். எப்போ அந்த பெட்டி எடுத்து வண்டி வை. மக்களே, எதன் மீது ஆசை இருக்கிறார், புரியுதா? அந்த கவனம் இப்படி ஒண்ணு இங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டா கேட்டுட்டே இருக்க. அற்புதமா ஒரு கதை சொன்னார் நம்ம வணக்கத்திற்குரிய திருமலை சாமி. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டி ஒரு குடிசையில வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கிது. கூரை வீடு, அது கதவு சாத்திட்டு பக்கத்து தெருவா போயிருக்கு. இந்த வாசனை ஒரு குரங்குக்கு தெரிஞ்சு வச்சோம். கதவை கூட்டிட்டு போயிட்டு இந்த பாட்டி. ஆனா அந்த வேர்க்கடலை வாசனை கம கம கமன்னு வருது. எப்படியாவது சாப்பிடணும்னு அந்த கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறங்கிடுது. உள்ள இறங்கின உடனே அந்த வேர்க்கடலை அந்த பாட்டி என்ன பண்ணிட்டு மண்ணால செய்த குடுவையில வாய்ப்புறம் சின்னதா இருந்தா அகலமா இருக்கும், அந்த மாதிரி குடுவையில போட்டு மூடி வச்சிருக்கு. இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, பாட்டி வந்துட போதுன்னு அவசரம் என்ன பண்ணி கையை இப்படி விட்டுது பாரு. அந்த குடும்பம் உள்ள கை போகல. கை இப்படி போனா போகுமா சார்? வாய்ப்புறம் குறுகலா இருக்கு. அப்ப ட்ரை பண்ணி பார்க்குறது, கையை இப்படி கொண்டு போகுது. போனா அந்த குடும்பம் உள்ள போயிடுச்சு. எவ்வளவு வேணுமோ ஆசை தீர அள்ளிட்டு அள்ளிட்டு கை எடுக்குது, கை வரல. கை வரல. பார்த்தா வேர்க்கடலையும் வந்த மாதிரி இல்லை, கையும் வந்த மாதிரி இல்லை. ஆசை விட முடியல, கையும் மாட்டிக்கிச்சு. பாட்டி பார்த்தா கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கதவு தட்டுன்னு அது உள்ள வர நேரம் போயிட்டு கையில வேற பொங்கு வச்சுக்குது.
போட்டா 2 போடு போட்டு போகுது, அதுக்கு என்ன மாட்டாம தப்பிக்கணும். ஐயோ வேர்க்கடலை திருப்பி என்ன பண்ணுது, வேர்க்கடலை அந்த கையை விடல, கடைசி வரைக்கும் போராடுது, கையும் வரல வேர்க்கடலையும் வரல. அந்த கேள்வி கிட்ட வந்துட்ட மாதிரி தெரிஞ்சுது. அப்பதான் அந்த குரங்குக்கு புத்தி வருது, ஐயோ வேர்க்கடலை விட்டுட்டு கையாவது எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிடுவோன்னு. அப்ப கை எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. அந்த பயத்தில் அப்புறம் தான் நாம எதன் மேல ஆசைப்பட்டோமோ அதை விட்டுட்டா கையாவது வந்துருச்சு. அல்லன வேர்க்கடலை விட்டுருது, கை எப்படி உள்ள போச்சோ அதே மாதிரி வெளியெடுத்துது. அந்த கேள்விக்கு இருந்து அடிபடாம தப்பிச்சு ஓடி. இப்ப வேர்க்கடலையை பிடிச்சுக்கிடுது யாரு, குரங்கு இல்லைங்களா? கை வராம அவஸ்தைப்பட்டது யாரு? அப்ப அந்த வேர்க்கடலை விட்டுட்டு அதுக்கு துன்பம் வந்திருக்குமா? வராது. அப்போ நாம என்ன பண்றோம், எல்லாத்தையும் வேணும்னு ஆசைப்பட்டு நாம தான் குரங்கு கையை விட்டுட்டு அவஸ்தைப்பட்ட மாதிரி பட்டுக்கிறோமே தவிர, இல்லைங்களா? அப்போ ஆசையில இருந்து விடுபடணும்னா குரங்கு எப்படி கையை உள்ள கொண்டு போச்சு அவங்க வெளியே கொண்டாங்க. எப்படி நாம பிறந்தமோ அப்படி எதுவுமே ஆசை இல்லாம நாம முதிய வயதிலாவது பக்குவத்துக்கு வரணும். அதுதான் நான் போன கூட்டத்தில் கூட சொன்னேன். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என்று அழைத்து எதுவும் நிரந்தரமில்லை என்று உணர்ந்து இந்த உடம்பும் சுவாசமில்லை என்று தெரிந்து தெளிவதுதான் இந்த மனித வாழ்க்கை. அததான் அழகா பாடலாம். ஆசையே அலைந்து நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போல ஓடிடுவோமே வாழ்நாளெல்லாம். இல்லைங்களா? ஆசையினாலதான் ஓடிட்டு இருக்கிறோம் சார். உண்மை. ஆசைப்படணும், நல்ல ஆசை. ஆசை படப்பட ஆகி வரும் துன்பம், ஆசை விட விட பெருகி வரும் இன்பம். இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா நாம தான் முடிவெடுக்கணும், இல்லைங்களா? நாம தான் முடிவெடுக்கணும். ரைட். அதுதான் திருக்குறள் ரொம்ப அழகா ஒரு குறள் இருக்கு. மற்றும் தொடர்பாடு எவற்கொள் பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. பிரபாகம் சார், மனுஷனுக்கு இந்த உடம்பே அதிகமா, நாம எல்லா பொருளையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். துறையில் இருக்காம அவருக்கு இந்த உடம்பே அதிகமா சார். மற்றும் தொடர்பாடு எவற்கொள் பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்போ மிகை என்று சொல்கிறார். அதனால சோறாடை போர்த்துக்கிறதோ, சடாமுடி வளர்த்துக்கிறதோ, தாடி விடுவதோ, இல்ல கண்டத்துல கையில் ஏறதோ உங்க துறவுக்கு ஒரு விதத்திலேயே அது பிரயோஜனப்படாதா. அதுதான் பிறவிக்கு வித்து ஆயிடும். ஆகினால் அதையெல்லாம் திறந்துடும். ஏன் வருஷத்துக்கு ஒரு முறை காதல் மாசத்துல அந்த கமண்டலத்தையும் பிச்சுவையும் ஜவமணியும் மாத்துறாங்க? அது மேல கூட ஆசை வந்துடக்கூடாது. ஓராண்டுக்கு மேல நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னா அது மேல நமக்கு ஆசை வந்துடும். அதனால அந்த பிச்சுவும் கமண்டலம் எளிதில்லை எந்த குடி. நீங்களா பார்த்து எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போறேன், வேற பிச்சு கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். அதான் துறவியினுடைய அந்த சாதுர் மாசத்துல பிச்சும் கமண்டலத்தையும் மாத்தணும். இன்னைக்கு ஆனால் வேற மாதிரி போயிடுச்சு, இல்லைங்களா? அதுதான் உண்மையான கோட்பாடு. அடுத்தது திருமால் காட்டிய வழியே சிறந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. சரி, ரைட். திருமால் காட்டிய வழி சிறந்ததுதான். ஏம நன்னெறி எவ்நெறி நல்லெறி தூய்மையில் நெறி யாவும் துணிகவும் காமன் தாதை நெறியின் காலை நீ தீமை உண்டெனில் செப்பன செப்பினான். சொல்லு, எங்களுக்கு திருமால் காட்டின பாதையில நாங்க போயிட்டு இருக்கிறோம். இதை விட சிறந்தது உன்னுடைய நெறினா நீ என்கிட்ட சொல்லுன்னு கேட்கிறேன். அப்பதான் ஜீவகன் சொல்றான் அவங்களுக்கு, நாங்கெல்லாம் தீவினை வந்துருன்னு தூய சைவ உணவை உண்றோம்னா அடப்போட அந்த சைவ உணவை எல்லாம் தான் சாப்பிடலாம். அப்ப அவங்க கூட மோட்சத்துக்கு போயிடுவானா? இல்ல. அப்படின்னா என்ன சொல்றாரு? தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் துய்ப்பன் இல்லா பாங்கலா வினைகள் என்றால் பகவனார் எங்கற்கெனில் ஓங்குனில் மரத்தில் தூங்கும் ஒன் சிறை ஒடுகள் வவ்வால் பாங்கரில் பழங்கள் துய்ப்ப பழவினை பறியும் என்று. மரத்துல வவ்வால் தலைகீழா தொங்குது. எங்க திருமால் சொல்லியிருக்காரு, நீ பழங்காய்களை மட்டும் சாப்பிட்டா மோட்சத்துக்கு போயிடுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்ப வவ்வால் கூட தான் பழங்காய்கள்லாம் சாப்பிடுது. வவ்வால் மோட்சத்துக்கு போயிடுமா? கேட்கிற ஜீவகன் கேட்கிற அவன் கிட்ட. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். அள்ளியும் முள்ளும் உண்டான் ஆறவர் ஐந்துள் நின்று சொல்லிய வகையில் மோற்ப துணியும் வினைகள் என்றார். கல்லுண்டு கடிய வெம்பும் காணுவை புறவம் எல்லாம் உள்ளிய வினைகள் என்று புறக்கொடை காணும் என்றார். என்ன அர்த்தம்? 5 தழல்களை வளர்த்தி நடுப்புற நின்று நாங்க யாகம் பண்றோன்ற. அப்ப 5 தழல்களை நடுப்புற அந்த
தளங்கள் முன்னாடி நின்று ஜெபம் பண்ணா மோட்சத்துக்கு போயிடலான்னு எங்க திருமால் சொல்லியிருக்காருங்க. அப்படின்னா பாலை நிலத்துல சுடக்கூடிய கூழாங்கற்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய புறாவும் மோட்சத்துக்கு போகணும்ல. புறா போகுதா கேட்கிறேன். அப்ப நீங்க செய்ய ஒண்ணு அந்த உதாரணத்தை சொல்லி சொல்லி உங்களுடைய முறை தப்புன்னு சொல்லிட்டே வர. அடுத்தது பாருங்க, பொருளற்ற உரையை கூறாதீர். நீட்டிய சடையம் ஆகி நீர்மூழ்கி நிலத்தை சேர்ந்து வாட்டிய உடம்பில் யாங்கள் வரகதை விளைத்து எண்ணீர் காட்டிலை கரடி போய். இந்த பாட்டை படிக்கிறதே கஷ்டம். நான் படிக்கிற மாதிரி நீங்க கூட படிச்சீங்கன்னா படிக்க முடியும். பொருள் புரிஞ்சு படிக்கணும், கஷ்டமா இருக்கு. நான் படிக்கிற வேகமாக அதெல்லாம் படிக்கணும். நீட்டிய சடையம் ஆகி நீர்மூழ்கி நிலத்தை சேர்ந்து வாட்டிய உடம்பில் யாங்கள் வரகதை விளைத்து எண்ணீர் காட்டிலை கரடி போய் கயமூழ்கி காட்டுள் நின்று வீட்டினை விளைக்க வேண்டும் வெளித்துறை விடுவின் என்றார். இது எத்தனை முறை படிச்சாதான் இப்படி பொருள் புரிஞ்சு பிரிச்சு படிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ சொல்றாரு, ஜடாமுடி வளர்த்துக்கிட்டு காட்டுல இருந்தா மோட்சம் வந்துருன்றீங்களே, கரடி உடம்பு பூரா முடிய வளர்த்துக்குது. அப்ப கரடிக்கு மோட்சம் கிடைச்சிருமா? என்ன மாதிரி கேள்வி கேட்கறாரு. கரடி உடம்பு பூரா முடி இருக்காது. அப்ப நாங்க இவ்வளவு நீட்டு தாடி வச்சுக்கணும், சுத்தி வர்ண மாதிரி வச்சிருப்போம், எங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடும். ஏன் நான் சொல்றேன், இது வெளிப்புற வேஷம். இந்த வேஷத்தால உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். என்ன பார்த்தீங்களா? எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. அதுதான் ஜீவன் ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு. ஆக கரடிக்கு அந்த மாதிரி தான் மோட்சம் கிடைக்கும். கரடி கிடைச்சிருதா கேட்கிறார். கொடிய வினைகளை அழிக்கும் வழியை சொல்றாரு பாருங்க. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. கலைவளர் கிளவியார்த்தம் காமம் சேர்க்கை நீங்கி இலைவளர் புறம்பை யாங்கன் இருநிலம் சேர்க்கையாக தோய உழவினை முறியும் மாயும் மலை வளர் புறவர் கம்மா வினைகளும் மாயும் அன்று. என்ன சொல்றாரு? முதிர் துறக்கம் ஒரு வார்த்தை போடுறாரு. முதிர் துறக்கம்னா வீடு வேறுன்னு அர்த்தம். ஆக கலையறிவு மிக்க சொற்களை உடைய மகளிர்களுடைய அழகை நாம் ஒரு அழகாக நினைத்து அவர்களோடு சேர்ந்திருந்தால் நமக்கு விமோச்சனம் கிடைக்காது. ஆகவே நாம் பெண்களுடைய அழகிலிருந்து விடுபட்டு மோட்சம் என்ற நிலையை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். ஆகவே காமத்தை கடிந்து இந்த இடத்துல ஜீவகன் சொல்கிறார். ஆசையினால் உண்டான பாவத்தை சொல்றார். தூய வெள்ள ஆடையிடப்பட்ட சிவந்த நிறத்தை போல கரையை போக்கும் வழியை சொல்றார். பெண் மீது கொண்ட ஆசையை துறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததுதான் சார் முக்கியமானது. நுண்துகில் வேதல் அஞ்சி நெருப்பகம் பொறித்து நோக்கி கொண்டு போய் மறைய வைத்தால் கொழுந்தழல் சுடாது கண்டீர் ஆவியம் தங்கள் கனிமனை துறந்து காட்டுள் பண்டை செய் தொழிலில் பாவம் பறை குற்றால் பறைக்கும். துணிய நெருப்புல இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக சுருட்டி அடிமை நெருப்பகத்திலே வச்சா அந்த துணியை காப்பாற்ற முடியுமா? முடியுமா சார்? அதான் இங்க சொல்றார். ஆக காமனை வென்று அருகனுடைய பெருமானின் உருவத்தை பொழிய நின்று இப்பொழுதே மெய்த்தவம் புரியுங்கள் என்று சொல்கிறார். போய் புதிர் துறக்கம் தின்பன் பருகுதல் புரியும் என்று சொல்கிறார். ஆக காய் கனியாகி கனினாயிடும். ஒரு உதாரணம் சொல்றார். மரத்துல பூ இருக்கு, பூ பிஞ்சா மாறுது, பிஞ்சு காயா மாறுது, காய் கனியா மாறுது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த கனி கீழே விழுந்து போகுது. அப்படி இந்த உடம்பு இப்ப இளைஞரா இருக்கும், குழந்தையா இருக்கும், இளைஞராகும், அடுத்து முதியவராகும், அடுத்து நாயிடும். ஆக இந்த உடம்பு கடை தேராது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உடம்பு இருக்கும் பொழுதே தவம் செய்து முயலுங்கள் என்று காய் கனியாகி மாறி உதிர்வது போல இந்த உடம்பு ஒரு நாள் வீழ்த்துப்படும் என்று சொல்கிறார். ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மிகப்பெரிய மல்வித்த யூரன் கையை நோங்கினா 4 பேர் கீழே விடுவான். அந்த அளவு பராக்கிரமம் மிக்கவனா இருந்தான். கடைசி காலத்துல அவன் மேல உட்கார்ற ஈய கூட அவன் கையெடுத்து ஓட்ட முடியாம போயிடுவான். இது எப்படி இருக்கு பாருங்களா? அவ்வளவு வலிமையானவன். கடைசி காலத்துல அவன் மேல உட்கார்ற ஈய கூட ஓட்ட முடியாத அளவுக்கு கைகால் மெழுந்து போயிடும். அப்போ வாழ்க்கையில் இந்த உடம்பு நிலை இல்லாதது என்பதை அழகாக சொல்கிறார். இதான் சார் முக்கியமான பாட்டு. 436வது பாட்டு. மும்மணிகளை பத்தி சொல்ற பாட்டு. மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருள்கள் தம்மை பொய்வகை இன்றி தேரல் காட்சி பொரியும் வாட்டி உய்வகை உயிரை தேயாது ஒழுகுதல் ஒழுக்கம். இதான் முக்கியமான வார்த்தை. உயிரை தேயாது ஒழுகுதல். இந்த வார்த்தையை நல்லா பண்ணுவாங்க.
வாழ்நாளை வீணாள் ஆக்கிறது தான் இங்க சொல்றாரு. உயிரை தேய்க்காதீங்க வீணா அப்படி சொல்றாரு. உய்வகை உயிரை தேயாது ஒழுகுதல் ஒழுக்கம் மூன்றும் இவ்வகை நிறைந்த பொழுதே இருவினை கழியும் என்றார். அப்ப நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் இல்லாம வீடு பேருன்றது கிடைக்காது. அப்ப நற்காட்சின்றது என்ன, நல் ஞானம் என்பது என்ன, நல்லொழுக்கம் என்பது என்ன? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நற்காட்சி வந்துடுது, நல்ஞானம் வந்துடுது, நல் ஒழுக்கம் இல்லைன்னா முக்தி பேர் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த மூன்றுல ஒன்று இல்லைனாலும் நற்காட்சி கிடைக்காது. ஆகவே இந்த மும்மணிகளை நாம் வளர்க்க வேண்டும். மும்மணிகள் வந்தால்தான் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும் சொல்றார். உயிரை வீணாக போக்கிக் கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உடம்பு ரெண்டு விதமா சொல்லியிருக்காங்க. இந்த என்னன்னா, காயமே இது பொய்யலா, வெறும் காற்றடைத்த பையலா, தூங்குகின்ற மூச்சு சற்று சுருதி மாறி போனாலும் போச்சு இல்லைங்களா? ஓட்டைன்னு சொல்றாரு. இந்த உடம்ப ஒன்பான் ஓட்டையோட கிடக்கிற ஒரு உருவண்டான்ற இப்படி உடம்பை இழிதகமையா சொல்ற ஆள் இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன சொல்றான், உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்த உடல் வளர்த்தோம் உயிர் வளர்த்தோம் என்றோம். அப்ப இந்த உடலை வளர்த்தானா உயிரை வளர்க்க முடியும். இன்னொரு பக்கம் சொல்றாங்க, காயமே இது பொய்யலா, காற்றடைத்த பையனா, இந்த உடம்பை இழிச்சு சொல்லியிருக்கான். இதுல எது சார் சரி? உடம்ப வளர்க்கணுமா உயிரை வளர்க்கணுமா? உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை வளர்க்கணும்னா இந்த உடம்பை வளர்க்கணும். நீங்க உடம்பை வளர்க்கணும்னா என்ன, 3 வேளையும் சாப்பிட்டு காஃபி டீலாம் டைமுக்கு சாப்பிட்டு வளர்க்கறது இல்லை. அப்படி வளர்த்தீங்களா இந்த காலத்துக்கு உடம்பை மட்டும் தான் வளர்க்க முடியும், உயிரை வளர்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணுமா, தவம் இருக்கிறதுக்கு இந்த உடம்பு ஒத்துழைக்கும். அப்போ இந்த உடம்பை நாம் என்ன பண்ணணும், தவம் செய்வதற்கு ஏற்ற உடம்பா இந்த உடம்பை நாம பக்குவமா வச்சுக்கணும். நாம ஒன்றும் சண்டைக்கு போறது இல்லை, பராக்கிரமா இருந்து என்ன பண்ண போறோம், அப்படி ஒன்றும் கிடையாது. ஆக தவம் இருக்கும் போது தவத்துக்கு இடையூறா இந்த உடம்பு கெட்டு போகக்கூடாது. அதனால இந்த உடம்பை நம்ம என்ன பண்ணணுமா, பத்திரமா பாதுகாக்கணும். அந்த நோக்கில தான் இந்த உடம்பை காப்பாற்றணுமே தவிர நாம அலங்காரம் பண்ணிக்கிறதுனாலயோ அழகுபடுத்திக்கிறதுக்கோ இந்த உடம்பு இல்லை. நீங்க சிவி சிங்காரிக்கிறதுக்கு இந்த உடம்பு இல்லை. தவம் இருவதற்கு ஏற்றார் போல இன்னைக்கு உபாசம் இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தா தானே உபாசம் இருக்க முடியும். உடம்பு சரியில்லை உபாசம் இருக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு பிபி சுகர் இருக்கணும், ஐயோ தனி தாக்கணும் மாற்றணும், இன்னைக்கு உபாசம் இருக்க முடியாது. உபாசத்தை சுகர் மேல போட்டு நாம என்ன பண்ணுவோம், தப்பிக்கணும். அப்போ இந்த உடம்புல சுகர் இல்லாம பிபி இல்லாம கொலஸ்ட்ரால் இல்லாம பாத்தீங்கன்னா நாம நினைக்கிற மாதிரி நோன்பு இருக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடம்பு வச்சுக்கணும், வேற ஒண்ணும் பண்ணாது. குன்றனான் உரைப்ப கேட்டே வாதத்தார் குடும்ப நீக்கி இன்றுகண் விடுக்கப்பட்டோம். இன்னைக்கு தான் எனக்கு புத்தி தெரிஞ்சு. யாரு அந்த முனிவர்கள் சொல்றாங்க, இன்றைக்கு தான் எங்களுக்கு புத்தி வந்து இன்று கண் விடுக்கப்பட்டோம். யாம் என எழுந்து போகி வென்றவன் நெறியை சேர்ந்து. வென்றவன் யாருங்க? வென்றவன் யாரு? அருக பகவான். எதை வென்றார்? வினைகளை வென்றார். அந்த பகவானை போய் வணங்கினாங்க அவங்க. இப்படி எது நெறி எது மோட்சம் என்று தெரியாமலே வணங்கி கொண்டிருந்தவர்கள் இப்பதான் அவங்களுக்கு நல்லறிவு புகட்டியதனால ஜீவகன் வென்றவன் தன் பாதத்தை சென்று வணங்கினான் என்று சொல்கிறார். அடுத்து பாருங்க, குற்றத்திலிருந்து விடுபட காட்டிய வழி. இசையும் இல்லதோர் மெய்ப்பொறி யாக்கையாம். மெய்ப்பொறி யாக்கை, இது புரியுதுங்களா அந்த வார்த்தை? மெய்ப்பொறி யாக்கை. பொறினா என்ன சார்? ஐம்பொறி. திண்டிவனத்துல ஒரு கடைக்கு பேரை எழுதினா சார், ஐந்தவித்தான் பரிசு. கிறிஸ்டியன் ஐந்தவித்தான் பரிசு. அவங்க கடவுள் ஐந்தவித்தான், அதனால அப்படி எழுதிட்டாங்க. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசிபிலார் கோமான் இந்திரனே சாலும் கருவி. இங்க இருக்கிறார் ஐந்தவித்தவன் இல்லைங்களா? ஐந்தவித்தவன் யாரு? 5 புலன்களையும் கட்டுப்படுத்தும். அந்த 5 இந்திரியும் நாம சொல்றத கேட்கணும், அது சொல்றத நாம கேட்கக்கூடாது. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், சிம்பிள் லாஜிக். வாக்கிங் போறோம், 2 பேர் வாக்கிங் போறோம். ஒருத்தன் நாயை முன்ன விட்டுட்டு பின்னாடி பிடிச்சி போறான், நான் இங்கேயும் அங்கேயும் ஓடுது. இன்னொருத்தான் அவன் கையில பிடிச்சு அவன் போறப்போ அவன் பின்னாடியா பொறுமையா வரும். இந்த 2 பேர் வாக்கிங்ல எது சரி?
நாயை முன்ன விட்டு பின்னாடி வரானே அது சரியா? இல்லை நாயை கண்ட்ரோலோட அவன் கூட்டு வரானே அது சரியா? 5 அறிவு பின்னாடி 6 அறிவு வருது சரியா? சரியா? அது 5 அறிவு நமக்கு அது ஓடுது எங்கேயோ, அது பின்னாடி நாம ஓடக்கூடாது. அப்ப இந்த 5 புலன்களும் அந்த 5 அறிவு மாதிரி, அந்த 5 புலன்களையும் 6வது அறிவாகிய மனதினால் கட்டுப்படுத்தி வாழ்க்கையை நடத்தணுமா, அந்த நெறியோட வாழணுமா, அதுக்கு மனக்கட்டுப்பாடு வேணுமா. அந்த மனக்கட்டுப்பாடு தான் ஜீவனுக்கு அதிகமாக இருந்தது. தக்க நாட்டின் எல்லையை பற்றிலாம் சொல்லிட்டு போறார். தகுதிகள் மிகுந்த தக்க நாடு, வளமையும் புகழும் நிறைந்த நாடு, தாமரை மலர்கள் நிறைந்த தக்க நாடு. கேமாபுரத்தினுடைய சிறப்பை சொல்றாரு சார். இந்த ஒரு பாட்டை கேளுங்க, 1443வது பாட்டு. அந்த தக்க நாட்டினுடைய பெண்கள் எவ்வளவு உயர்ந்த குணங்களோட இருந்தாங்கன்னா, வாழை மீன் தண்ணியில் இருந்தாங்க. வாழை மீன் மேல நண்டோட நகம் பட்டிருக்கான். இதுக்கு நாணி அந்த வாழை மீன் சாப்பிடாம வெக்கப்பட்டு போய் போறாங்க. வாழை மீன் கற்போட இருக்கிற கன்னி மீனம். கன்னி பெண் மீது ஆடவர்கள் யாராவது கைப்பட்டா அந்த நாட்டில் இருக்க பெண்கள் கூனி குறுகி அன்றைய பொழுது உணவு எடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு உயர்ந்த பண்புடைய பெண்கள் நிறைந்த நாடு தக்க நாடாம். அதை எப்படி உதாரணம் சொல்றாரு, வாழை மீன் மேல நண்டோட நகப்பட்டிருந்தான். அதுக்கு அந்த வாழை மீன் நாணி குறுகி அன்றைய பொழுது இறை எடுக்காமல் இருந்தது என்று சொல்கிறார். என்று சொன்னால் இது எதற்காட்டுகிறதுனா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு உயர்ந்த குணங்களாக குணவதியாக இருக்கிறார்கள் என்று ஓமைப்படுத்தி காட்டுகிறார். அடுத்து பாருங்க, கேமாபுரத்தினுடைய கோட்டை அழகெல்லாம் சொல்றாரு, நகரங்களை எல்லாம் சொல்லிட்டு போறாரு. நீ வந்துருச்சா சார்? ஆரவாரமிக்க கடலை சொல்றாரு. அமிர்தத்துல நல்ல அமிர்தம் ஒரு வார்த்தை போடுறாரு. 1445வது பாட்டுல கொஞ்சம் வேகமா போயிருக்காங்க. நல் அமிர்து மந்திரமலையை கொண்டு பார்க்கடலை கடந்து எடுக்கப்பட்டு கிடைக்கப்பெறாத அமிர்தத்தை கொடுத்தாலும் அந்த அமிர்தத்திற்கு ஆசைப்பட்ட கேமாபுரம் மக்கள் அந்த நகரத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. கேமாபுரத்தை விட்டு அந்த பக்கம் வாங்கப்பா உங்களுக்கு நான் அமிழ்து தரேன்னு சொன்னா கூட, அமிழ்து வேணா ஒன்று வேணாம், நான் என் கேமாபுரத்தை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த நாடு எவ்வளவு செல்வம் செழிப்பான நாடு. நாமெல்லாம் அப்படி இருந்திருந்தோம்னா நம்ம ஊர்ல இருந்திருப்போம். நீ எவ்வளவு மெட்ராஸ்ல செல்வம் கொட்டி கிடந்தாலும் பரவாயில்லப்பா, என் ஊரை விட்டு என் கோயிலை விட்டு நான் வரமாட்டேன்னு அவெல்லாம் முடிவு பண்ணி இருந்தோம்னு வச்சுக்க, எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கா. அவர் திருப்பூர்ல இருந்திருப்பாரு. அப்படி சொல்ல முடியாத சூழ்நிலையில அதை விட இந்த பிரமாதமாக இருந்தா நாம எல்லாரும் என்ன பண்ணோம், ஊரை விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். ரைட், போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்றது அது அவருக்கு பொருந்தும். ஆரவாரமிக்க கடலை போன்ற நகரம். அது என்ன சார் அவரை மட்டும் சொன்னீங்க, என்ன சொல்லுங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்கிறாரு. எல்லாருக்கும் தான் சார். ரைட், தெருவெங்கும் சிதறிய பொன் அணிகள். அந்த பெண்கள் அணிந்திருக்கிற அணிகலன்கள்லாம் அவங்க கூந்தலை சரி பண்ணும்போது கீழே விழுந்துச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. அந்த தக்க நாட்டில் அது எப்படி இருக்குன்னா, பொருட்கள் வைக்கிற ட்ரெஷரி இருக்கு பாருங்க, அதுக்கு அருமையான ஒரு வார்த்தை போடுறாங்க. கருவூலம் இருக்கு இல்லைங்களா, பொருள் வைக்கிற கிடங்கு, அதை திறந்துட்டா அது போல செதறி கிடக்கு பாரு. அப்படி இருக்கா அந்த தக்க நாட்டினுடைய தெரு. விழுந்த அணிகலன்களை எடுக்க மாட்டாங்களாம். ஒரு அம்மா இப்போ ஃபேஸ்புக்ல பார்த்தேன், மூக்குத்தி மழை தண்ணியில கீழே விழுந்துட்டு தேடி கடந்திருக்காங்க. வட இந்திய இளைஞர்கள் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க பூரா கூட இருந்து தேடி அந்த மூக்குத்தி அந்த அம்மா கிட்ட எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் இப்படிதான் என் கிளாஸ்ல 2 பையன் லேட்டா வந்தான். ஏண்டா லேட்டுன்னு கேட்டேன். சார் 10 ரூபா தொலைச்சிட்டேன் சார், தேடி நடந்தேன் கிடைக்கல சார். சரி பரவாயில்ல போடா, போய் பார்த்து எடுத்துக்கடா, அப்புறமா லஞ்ச் வரல அப்படின்னு அனுப்பிட்டேன். இன்னொரு பையன் லேட்டா வந்தான். நீ ஏண்டா லேட்டுன்னு சார், அவன் தொலைச்ச 10 ரூபா மேல நான் ஏறி நின்றுனேன். அவன் கிளாஸுக்கு வந்த பிற்பாடு நான் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் சார், அதனால லேட்டுன்னு. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா பசங்க. பிற மகனினுடைய அழகை வென்றவன். நிப்புதி அந்த நாட்டினுடைய
சுபத்திரன் நிப்புதி. சுபத்திரன் வந்து மன்னன், நிப்புதி அவனுடைய பெண்ணு தான் கேமசரி. ஜோதிடன் அந்த குழந்தை பிறக்கும் போதே விட்டுட்டான். நிப்புதி நிப்புதி என்பவள் தான் அவனுடைய மனைவி பெயர். சுபத்திரன் நிப்புதி. இந்த நிப்புதிக்கு நிஷ்புதி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கான். அந்த பெயரை தான் மாற்றி இங்க திருத்தக்க தேவர் நிப்புதி மாத்திருக்காரு. அதனால அந்த வடமொழி வார்த்தையை அப்படியே தமிழ்படுத்தும் போது கொஞ்சம் மாத்திருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. ரைட். அப்போ அந்த கேமசரின்ற அந்த பெண்ணு பிறக்கும் பொழுதே அவளுக்கு ஜாதகம் கணிக்க தொடங்கினாங்க. இந்த பெண்ணுக்கு யார் கணவனா வருவான்? ராஜா காலத்துல, அரசர்கள் காலத்துல, மிகப்பெரிய செல்வந்தர் காலத்துல பையன் பொண்ணு பிறக்கும் போதே ஜாதகம் எழுதுவாங்க. அந்த ஜாதகம் எழுதும் பொழுது அப்போ அந்த பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பா எப்ப கல்யாணம் நடக்கணும் தான் மெயினான ஒரு ஜாதக கணிப்பாரு. யார் கணவனா வருவான், எப்படிப்பட்ட கணவன் வருவான், எந்த வயசுல கல்யாணம் நடக்கும், இதெல்லாம் எழுதுவாங்க. அப்ப பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதும் போது ஜாதகாரன் சொல்லிட்டான், உன் பெண்ணு சாதாரண பெண்ணு இல்லை, எந்த ஆடவனை பார்த்தாலும் அவளுக்கு நாணன்றது வராது. யாரை கண்டு அவன் நாணுகிறாளோ அவன் தான் அவளுக்கு கணவனா வருவான். ஆனா அவளுக்கு எந்த ஆடவனை பார்த்தாலும் அவ்வளவு சீக்கிரம் நாணம் வராது அப்படின்னு ஜாதகாரன் எழுதினான். என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகம் கணிக்க மறுநாள்ல இருந்து ஆடவர்கள் கல்யாணமாகாத அந்த ஆடவர்களை அழைச்சி விருந்து போடுறான். நான் டெய்லி 1000 பேர் இந்த குழந்தையா இருக்கும்போதே கூட்டு போய் காமிப்பான். ஏன்னா எப்போ இந்த பொண்ணுக்கு அந்த நாணம் வரும்னு தெரியலையேன்னு அவன் வசனம் பண்ணான் அன்னையில இருந்து. அப்படி தினம் ஆடவர்கள் 1000 பேருக்கு அவன் வீட்டில் விருந்து நடக்குது. எந்த ஆடவனை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு நாணம் வரலையா. எப்போ இந்த பொண்ணு கல்யாணம் நடக்குமோன்னு அந்த பெற்றோர்களுக்கு கவலை வந்துருக்கணும். அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 12 வயசு தான். அப்போ திருமணமாக வயசு அந்த காலத்தில் 12 வயசு. சிலப்பதிகாரத்தில் எடுத்து பாருங்க, கண்ணகிக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? சரி, அது என்ன சார் ஒரு பையன் கண்ணா? அது என்ன சார் பெண்களுக்கு மட்டும் 18, எங்களுக்கு மட்டும் 21? அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வழி தேடுங்க சார். அடுத்து பாருங்க, ஊழ்படு காதலானை ஒரு பிடி முசிப்பினாலே. ஊழ் தான் வரக்கூடிய கணவன் யாருன்னு நிர்ணயம் பண்ணுதான் சார். இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா ஊழ சொல்றேன். ஏன் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன். அதை எங்க கொண்டாந்து காமிக்கிறாரு? ஊழ்படு காதலானை ஒரு பிடி நுசிப்பினானே. ஊழ்தான் தனக்கு தரப்போகும் கணவனை எதிர்பார்த்து நிற்கிறான். ஒவ்வொரு நாளும் அவனும் வயசுக்கு வந்த பருவம் வந்ததுனால எவன் நமக்கு கணவனா வருவான் அந்த 1000 பேர் அப்படி ஒரு பிளான்ஸ் பார்ப்பாலாம். எவனை பார்த்தாலும் இந்த பெண்ணுக்கு நாணம் வராது. அவ்வளவு ஒரு பெண்ணாக இருக்கிறார். கேமசரி என்றால் மாசிலாதவள் என்று ஒரு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் காசிலால். காசிலால்னா தூயவள் அர்த்தம். சேயிழை கணவனாக்கு திருமகன் திறந்து நாளும் 1008 நேர்ந்து ஆரமும் அடிசில் ஊட்டி ஏயின வகையினாலே 6 எல்லை. 6 எவ்வளோங்க? 12. அது எப்பயுமே இந்த காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா வயசை நேராக சொல்ல மாட்டாங்க. பெருக்கல்ல சொல்லுவாங்க, கூட்டல்ல சொல்லுவாங்க, இல்லை ஒரு சூட்சமா சொல்லுவாங்க. 6 ராமன் காட்டுக்கு போறதுக்கு 6 எல்லையாக. ஈடு 2 எப்படி வேணாலும் சொல்லுங்க. அந்த மறைந்து பாடல வாழ 2 வருஷத்தோட சேர்த்து 14 நீங்க சொல்லுங்க இல்லைங்களா? ரைட். கேமசரியின் தாய் நிப்புதியின் கலக்கம். முருக்க மலர் யாராவது பார்த்துருக்கீங்களா சார்? பெரியவங்களா அங்கே இருக்கீங்க. முருக்க மலர் பார்த்துருக்கீங்களா? முருக்க மலர் அவ்வளவு சிவப்பா இருக்கும். முருக்க மலர், முருக்க செடி பார்த்துருக்குறோம், பூவை பார்த்தது இல்லைங்களா? முருக்க செடி நான் கூட பார்த்துருக்கேன், பூவை பார்த்தது. கொல்லிமலையில் இருக்கும் சார். கொல்லிமலையா? சந்தோஷம். கொல்லிமலைக்கு டூர் போறாரு. இயற்கையாகவே சிவந்த முருக்க மலர் இதழ்களை மேலும் இக்குளிங்கம் ஒரு மருத்துவ குணம் மிக்கதுதான். அதுல துவைத்து எடுத்தது போல முருவலையுடைய சிவந்த வாயை உடையவன் கேமசரி. கொவ்வை போல சிவந்த வாயின்னு சொல்லுவாங்க. கோவப்பழம் பார்த்துருக்கீங்களா? சிவப்பா இருக்கு.
கொப்பை வாயின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா தேவர் ஒரு ஓமை சொல்றாரு, முறுக்க மலரை போல. அந்த முறுக்க மலரையும் என்ன சொல்றாரு, இக்குலிங்கம்னு ஒரு மருத்துவம் இருக்கு போல, அதுல முழுக்கி எடுத்தா எவ்வளவு சிவப்பா இருக்கும், அவ்வளவு சிவப்பான வாயை உடையவள் கேமசரி என்று சொல்றார். சிவந்த வாயை உடையவள் கேமசரி. மகளிருக்கு ஒரு பழக்கம் இருக்குமா சார், ஒரு ஆடவனை புதுசா பார்க்கணும்னா நேரா நின்று பார்க்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு நின்று தான் பார்ப்பாங்க. இது பழக்கமா சார்? இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் இதை பதிவு செய்யறாரு. ஒரு ஆடவனை வீட்டுக்கு வர கணவனை பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்துக்கிறான்னா நேராக அதை கொண்டு வந்து நின்று ஹாய் எப்படி இருக்குன்னு எந்த பொண்ணும் கேட்ட மாதிரி சரித்திரம் கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற பொண்ணு இப்படிதான் ஒரு 2 மணி நேரம் பேச மாட்டாங்க, உன்னுடைய வேவ்ஸும் என்னுடைய வேவ்ஸும் ஓகே ஆனா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பை பை போயிட்டு வாங்க. இப்ப பையன் தான் ஒதுக்கி நிற்கிறான். பையன் தான் பத்தியா. ரைட். அந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு. இப்ப ஊழ்படு காதலானை ஒரு பிடி ருசிப்பினாலேன்றது ஊழ் தான் ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கின்றாரு. இந்த இடத்துல அது சொல்றாரு, மகளிர் ஒன்றை சார்ந்து நின்றுதான் ஆடவனை நோக்குவாங்களாம். அதை வந்து அழகா சொல்றாரு. இந்த ஒரு பாட்டை பார்த்துருக்கேன். ஆகையினால சிவந்த வாயை உடையவள் அப்படி மறைந்து நின்று பார்க்கலாம். மாவடு மழைக்கண், இது எதுக்கு சொல்றாருன்னா ஓமையா, மாவடு மருட்டு நோக்கி இந்த கண்கள் எப்படி இருக்குமா, மாவடு போல இருக்குமா சார், மா பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அது போல இருக்குமா. அதுக்கு பார்த்தீங்கன்னா மழை எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கோ அது போல இருக்குமா கண்கள், மழை கண் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அந்த ஓமை. மதிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதினா என்ன சார்? நிலா. மதிமுகம். மதிக்கு முகத்தை ஓமை சொல்றாரா, முகத்துக்கு மதிய ஓமை சொல்றாரா? மதியாகிய முகம்னா அது ஓமை. முகமதின்னு சொன்னார்னா உருவகம். ஓமைய உருவகமா மாத்திருவாங்க. மதிமுகம் முகமதி, அதை தெரிஞ்சுக்கணும் நாம. மதிமுக மழைக்கண் மாசில் பூவோடு குறையும் சாயல் புனை நலந்து அணிந்து வைக ஏவது பிணையில் நோக்கி இறைவனை கழல நின்ற தாய்மொழி துயரமெல்லாம் தாரவன் நீக்கினானே. அப்ப சொல்றானா ஒரு ஜாதகாரன், நீ வருத்தப்படாத, வெகு விரைவில் நம்ம வீட்டுக்கு கேமசரிக்கு ஏற்ற ஆடவன் வரப்போகிறான் அப்படின்னு சொன்னவனே அப்பா அப்படின்னு அந்த அம்மா அப்பதான் பெருமிச்சு விட்டாலும். நானே இப்போ பெருமிச்சு விட்டுக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து டீ சாப்பிட்டு